வணக்கம். ஓஷோ உலகம். கௌதம புத்தர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கூறியிருக்கிறார். அதை ஓஷோ தன்னுடைய நூலில் கூறியிருக்கிறார். அது என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா இப்போ உலகத்தில் நம்ம சிந்தனையாளர்கள் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை நிறைய சிந்திக்கக்கூடியவள், திங்கிங் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கல்லூரி பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, பிஹெச்டி எம்ஃபில் இந்த பட்டமெல்லாம் வாங்கியவர்கள் அப்படின்ற சொல்கிறோம்ல, ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, விமர்சகர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதை மாதிரி சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், தத்துவவாதிகள், தத்துவ ஞானிகள், மேதைகள் அப்படிலாம் சொல்கிறோம்ல, இவங்களாம் எப்படின்னா நிறைய சிந்திப்பாங்க, நிறைய படிப்பாங்க, எல்லா விஷயங்களையும் பல்வேறு கோணங்களில் அலசுவார்கள், சிந்திப்பார்கள். இப்போ அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் ஒரு பதில் மட்டும் சொல்ல மாட்டாங்க, 100 பதில் சொல்லுவாங்க, 1000 பதில் சொல்லுவாங்க, 10,000 பதில்கள் கூட அவங்ககிட்ட இருக்கும். காரணம் அவங்க நிறைய நூல்களை படிச்சிருக்காங்க, நிறைய அறிவை தேக்கி வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் பல கோணங்களில் பார்க்கிறார்கள், அலசுகிறார்கள், ஆராய்கிறார்கள். அதனால் சிந்தனையாளர்கள் அப்படின்னு வந்தாலே, சிந்தனை அப்படின்னு வந்தாலே, ஒரு சிந்தனைக்கு, சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு 1000 பதில்கள் இருக்கின்றன. இதுதான் சிந்தனையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஆன்மீகம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, மதம், சமயம் அப்படின்னு இருக்குல்ல, ரிலிஜியன் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே நிறைய பதில்கள்லாம் கிடையாது, ஒரே பதில் தான். அந்த பதில் என்ன? அந்த பதில் தியானம், மெடிடேஷன். ஆன்மீகத்தினுடைய திறவுகோல், அதாவது சிந்தனையின் திறவுகோல், பல திறவுகோள்கள் சிந்தனைக்கு. சிந்தனைன்னா ஒரு திறவுகோல் கிடையாது, ஏகப்பட்ட திறவுகோல். திறவுகோல்னால் சாவி, கீ அப்படின்னு ஏகப்பட்ட திறவுகோள்கள். அந்த கதவை திறப்பதற்கு, சிந்தனை என்ற கதவை திறப்பதற்கு 1000 சாவிகள். ஆனால் மதம், சமயம், ரிலிஜியன் என்ற அந்த கட்டிடத்தை, அந்த பில்டிங்கை, அந்த கதவை, அந்த சாளரத்தை திறப்பதற்கு ஒரே ஒரு திறவுகோல் தான். அந்த திறவுகோலின் பெயர் மெடிடேஷன், தியானம். இதுதான் சிந்தனைக்கும் சமயத்திற்கும் மதத்திற்கும் ரிலிஜியனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. சிந்தனை என்பது வேறு, ரிலிஜியன் என்பது வேறு. அங்கே பல சாவிகள், இங்கே ஒரே ஒரு சாவி. அதனால் இந்த பல சாவிகளை வைத்து கொண்டிருப்பவர்கள், பல சாவிகள், அந்த திறப்பதற்கு பல சாவிகள் இருக்குல்ல, அந்த திறப்பதற்கு பல சாவிகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே இப்போ வேறு சாவிகளை போட்டு அதை திறந்து அந்த கதவிக்குள் நுழையலாம், அந்த சாளரத்திற்குள் நுழையலாம், அந்த கட்டிடத்திற்குள் நுழையலாம், அந்த அரண்மனைக்குள் நுழையலாம், அந்த லேபரட்டரி அதற்குள் நுழையலாம், அந்த சோதனை கூடத்திற்குள் நுழையலாம், அந்த ஆய்வு அரங்கத்திற்குள் நுழையலாம், ஆராய்ச்சிகள் செய்யலாம், படிக்கலாம், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், பல விஷயங்களை ஆராயலாம், ஆராய்ச்சியில் ஈடுபடலாம். இது அந்த சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பது. ஆன்மீக உலகத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நாம் அதற்குள் நுழைவதற்கு ஒரே ஒரு சாவியைத்தான், ஒரே ஒரு திறவுகோலைத்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த திறவுகோலின் பெயர் மெடிடேஷன், தியானம் அப்படின்னு. அதை தான் நான் சொல்கிறேன்னா, அங்கு பல பதில்கள் இருக்கின்றன, இங்கு ஒரே ஒரு பதில். அந்த ஆன்மீக மனிதனாக மாற வேண்டும் என்றால், ஆன்மீக உலகத்திற்குள் நுழைந்து அற்புதமான அனுபவங்களை பெற வேண்டும் என்றால், அந்த மெடிடேஷன் என்ற ஒரே ஒரு திறவுகோலை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒரே ஒரு சாவியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரே ஒரு சாவியை நம் கைக்கு வர வேண்டும். அந்த ஒரே ஒரு சாவியை பயன்படுத்தி திறந்து அந்த உலகத்திற்குள் நுழைந்து அதற்குள் இருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் காண வேண்டும், அனுபவங்களை பெற வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயம்! இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது எத்தனையோ பக்கங்கள் கூறக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அப்படியே 2 லைனில் திருக்குறள் சொல்கிற மாதிரி, திருக்குறளில் எப்படி 1.25 லைனில் திருவள்ளுவர் மிகப்பெரிய விஷயத்தை கூறியிருக்கிறாரோ, எப்படி ஆத்திச்சூடி ஒரே ஒரு வரியில் கூறப்பட்டிருக்கிறதோ, அதே போல் கௌதம புத்தர் எந்த அளவிற்கு நுணுகி ஆராய்ந்து எப்படிப்பட்ட உயர்ந்த உண்மையை ஒரே வரியில் கூறியிருக்கிறார் அப்படின்றத யோசித்து பாருங்கள். அதனால் இப்போ என்னென்னா, உங்களுக்கு
அப்படியே மன அமைதி இல்லாமல் தவிக்கிறீங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கியிருக்கீங்களா? சிறிது கூட சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? குழப்பங்கள் இருக்கீங்களா? மன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்களா? பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? மனதில் சிறிது கூட ஆறுதல் என்பதே இல்லாமல் இருக்கிறீர்களா? அப்படியே மன கொதிப்பில் மிதந்து கொண்டு, தத்தளித்து கொண்டு, தடுமாறிக்கொண்டு, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அந்த ஒரே ஒரு சாவி, தியானம் என்ற அந்த சாவி இருக்கிற திறவுகோல், அதை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அது உங்கள் கைக்கு வந்துவிட்டால் அதை வைத்து சாளரத்தை கதவை திறந்து உள்ளே ஆன்மீக உலகத்திற்குள் நுழையுங்கள். அந்த ஆன்மீக அறைக்குள் நுழைந்து, ஆன்மீக கட்டிடத்துக்குள் நுழைந்து கொண்டு நீங்கள் முழுமையான தியானத்தில் ஈடுபட்டால் நீங்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபட்டு புத்தம் புதிய மனிதனாக நிச்சயமாக ஆவீர்கள். இதுவரை பார்க்காத வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை கிடைக்காத பரவச நிலை உங்களுக்கு உண்டாகும். இதுவரை உங்களுக்கு கிடைத்திராத ஆனந்த அனுபவங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் உண்மை. அதனால் ஒரே ஒரு வார்த்தையில், ஒரே ஒரு வரியில் கௌதம புத்தர் மிக உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆன்மீக அனுபவங்களை எப்படி பெறுவது, எப்படி சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதப்பது, எப்படி புத்தம் புதிய காற்று நமக்குள் நுழையும் வகையில் நாம் நம்மை திறந்து வைத்திருப்பது, எப்படி அந்த உயர்ந்த ஆன்மீக உலகத்திற்குள் நுழைவது அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்டு தியானம் என்ற அந்த உயர்ந்த விஷயத்திற்குள் உங்களை உடனடியாக செலுத்தி உயர்ந்த ஆனந்த அனுபவங்களை பெற்று உன்னதமான மனிதர்களாக வாழ வேண்டும். உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுவரை நீங்கள் பார்த்திராத, கேட்டிராத சந்தோஷமற்ற வாழ்க்கையை துறந்து மகிழ்ச்சியில் மிதந்து வாழக்கூடிய அருமையான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்று இதன் மூலம் ஓஷோ கௌதம புத்தர் கூறியதை கூறியிருக்கிறார். நான் அவர்கள் இருவரும் தங்களுடைய நூல்களில் கூறியிருப்பதை உங்களுக்கு நான் கூறுகிறேன். இதை கேட்கும்போதே உங்களுக்கே நல்லா தெரியும், கிட்டத்தட்ட நம்ம இவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நாம் சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதக்கக்கூடிய மனிதனாக ஆக வேண்டும் என்றால் கௌதம புத்தர் கூறியபடி நாம் நடந்தால் நிச்சயமாக நாம் சந்தோஷத்தில் திளைப்போம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகி இருக்கும் என்று எனக்கு தெரியும்.